வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி மந்தி பிரியாணி செய்ய போகிறோம். மட்டன் மந்தி. தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? கேஜி மட்டன் பிரியாணிக்குள்ளே ரெசிபி தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஏலக்காய் 4, லவங்கம் 4, பட்டை 2, கைப்பிடி அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கணும். அது கூட இன்னொரு கைப்பிடி அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கணும். தனியா ஒரு கைப்பிடி அளவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன், தனியாத்தூள், இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், தயிர், 1/2 டீஸ்பூன் லெமனை ஆட் பண்ணிக்கணும். நல்லா தண்ணி சுட்டுட்ருக்கு. அப்போது கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே ஸ்மெல்லுக்காக ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸை நல்லா ஊற வச்சிட்டோம். இப்போது தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ரைஸை நம்ம அதில் போடலாம். இப்போது ரைஸ் எல்லாம் போட்டாச்சு. இது ஒரு 1/2 பாயில் ஆனோடனே நம்ம அதை எடுத்துடணும். இந்த மட்டனில் நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருந்தேன், கேர்டு, தனியா தூள், சில்லி பவுடர், அந்த மசாலாவெல்லாம் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடணும் மட்டனை. நல்லா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மட்டன் அதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். சூடு வந்தோடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு அப்புறம் ஆனியன், அது ஒரு பொன்னிறமாக வந்தோடனே ஆனியனை போட்டுடணும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கணும். அது என்ன வாட்டர்னா, நம்ம இந்த மட்டனை பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த வாட்டர். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா, நம்ம 1/2 பாயிலாக வடித்து வச்சுருந்தோம்ல அந்த ரைஸை இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போது ரைஸை ஃபுல்லாக ஃபுல் பண்ணியாச்சு. இனிமேல் தம் ப்ராசஸ் மட்டும்தான். ஃப்ளேவருக்காக புதினா, கொத்தமல்லி சாப் பண்ணி நல்லா இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மட்டன் அதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போது தம் போட வேண்டியது தான். ஃபைனலாக மந்தி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது?